சில மரங்களை பார்த்தாலே நமக்கு அதோட நிழல் ஞாபகம் வரும். இல்லைன்னா அதோட இலைகள் ஞாபகம் வரும். ஆனால் இந்த மரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இதோட இந்த கலர் தான் நமக்கு ஞாபகத்தில் நிற்கும். இந்த பூக்கள் குல்மகர் பூக்கள். மரம் முழுவதுமே ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த இந்த அட்ராக்டிவான பூக்கள் இருக்கிற இந்த மரங்கள் தீப்பொறி மாதிரி காணப்படுறதுனால இந்த மரங்களை ஃப்ளேம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, ராயல் பாயின்ட்ஸியானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லப்படுற இந்த மரத்தோட பொட்டானிக்கல் நேம் டெலோனிக்ஸ் ரெஜியா. இந்தியா முழுவதுமே பரவலாக கோடை காலங்களில் பூத்து குலுங்கி கண்களை கொள்ளையடிக்கிற இந்த மலர்களோட தாயகம் இந்தியா கிடையாது. இது ஆக்சுவலாக ஆப்ரிக்கா பக்கத்தில் இருக்கிற மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஐலண்டை தாயகமாக கொண்ட மரம் தான் இந்த குல்மகர் மரம். அந்த தீவுகளில் இருந்து தான் இந்த மரத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க பல நாடுகள்லையும் இந்த மரங்கள் பூத்து குலுங்கிறத நம்ம பார்க்க முடியும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் மற்ற பூச்செடிகள் எல்லாமே சைலண்டாக அந்த வெயிலில் சர்வைவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்கி இருக்கிற இந்த டைமில் இந்த பூக்கள் மட்டுமே வெயிலாக எனக்கு என்ன பயமா அப்படிங்கிற மாதிரி அழகாக பூத்துக்குள்ளுங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தில் பூக்கிற ஒரு பூ இது. அது மட்டும் இல்லை, இந்த பூக்களை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பூக்கள்லேயும் 5 இதழ்கள் இருக்கும். அதில் ஒரு இதழ் மட்டும் வெள்ளை நிறத்தில் லைட்டாக மஞ்சள் கலந்த மாதிரி கூட இருக்கும். அது ஒரு சீக்ரெட்டு இந்த பூக்கள் வச்சுருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ பூக்கள் மலர்ந்துருக்கிறப்போ இதில் இருந்து தேன் எடுக்கிறதுக்கு பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் எல்லாம் அதில் போய் அமர்றது எங்கே அப்படின்னு அதுக்கு வழிகாட்டுற மாதிரி அந்த வெள்ளை இதழ் அமைந்திருக்கு. கரெக்டாக அந்த தேன் எடுக்கிறதுக்கு வழிகாட்டுற ஒரு சிக்னல் தான் அந்த வெள்ளை இதழ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த மரங்களோட இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையுமே ஒரு சின்ன இறகு மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இலையிலையுமே நூற்றுக்கணக்கான குட்டியான இலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு இறகு மாதிரியான ஒரு தோற்றமுடைய இந்த இலைகளுமே தனியாக இந்த பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா இலைகள் மட்டும் இந்த மரத்தில் இருக்கிறப்போ கூட ரொம்ப அழகாக காட்சி தரும். இந்த மரங்களில் பூக்கள் காய்ச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நீளமாக கருப்பு நிறத்தில் ஒரு காய் தொங்கும். அதில் இருந்து தான் அதோட விதைகள் உருவாகும். விதைகள் முளைத்து இந்த செடிகள் ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் சீக்கிரமாகவே கிளைகளை பரப்பி பெரிய மரமாக நிழல் தருகிற ஒரு பெரிய மரமாக நம்ம இதை வளர்கிறத பார்க்க முடியும். அதனால தான் பப்ளிக் கார்டன்ஸ்லேயும் ரோட் சைட்ஸ்லேயும் நிழலுக்காக கூட இந்த மரங்களை அதிகமாக நட்டு வளர்க்கிறத நம்ம பரவலாக எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூக்கள் பூத்து மரம் முழுவதுமே இலைகளே தெரியாத அளவுக்கு பூத்து இது உதிர்ந்திருக்கிற இடத்துல பார்த்தாலே ஒரு அழகான ஒரு ரெட் கார்பெட் விரிச்ச மாதிரியான ஒரு அழகு தோட்டம் தரும். இந்த பூக்களை மாதிரியே இதுக்கு சிமிலராக இன்னும் ஒரு பூச்செடி இருக்குது. அந்த பூக்கள் கூட பார்க்குறதுக்கு இதே நிறத்தில் இருந்தால் கூட நம்ம நிறைய இடங்களில் அதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த குல்மகர் ட்ரீ கிடையாது அந்த பூச்செடி. இந்த வீடியோவோட எண்டில் அந்த பூச்செடி கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியான ஆரஞ்சு நிற பூக்களோட மரத்தோட இலை கூட இதே மாதிரி இறகுகள் மாதிரியான இலையோடு இருக்கிற அந்த ட்ரீயோட பேர் பீகாக் ஃப்ளவர் ட்ரீ. அதோட பொட்டானிக்கல் நேம் சேசல்பினியா பல்கரேமா. பார்க்குறதுக்கும் தோட்டத்துலேயும் இந்த மரம் மாதிரியே இருக்கிற அந்த பூச்செடியை நம்ம பார்க்குறப்போ குல்மகர் தான் அப்படின்னு நிறைய இடங்களில் நினச்சிருப்போ இந்த பூ தான் அது. பாருங்கள், அதே நிறம்தான். ஆனால் இந்த பூக்களோட ஸ்டாமென்ஸ் பாருங்கள், அந்த குல்மகரோட பூக்கள் மாதிரி இல்லாமல் ஸ்டாமென்ஸ் மட்டும் வெளியே இருக்குது. இந்த பூ கொத்துக்கள் கூட இந்த மாதிரி நிமிர்ந்து பூக்கிற ஒரு தன்மையுடைய ஒரு செடி இது. குல்மகர் ட்ரீ ரொம்ப படர்ந்து வளர்கிற ஒரு வைடான ஒரு ட்ரீ அப்படின்னா இந்த பீகாக் ஃப்ளவர் ட்ரீ ஒரு புஷ் ட்ரீ மாதிரி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டெல்லாம் வைக்காது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.